ஹமாஸ் பிடியில் உள்ள அனைத்து இஸ்ரேல் கைதிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்ரேல் சிறையில் உள்ள அனைத்து பாலஸ்தீனிய கைதிகளையும் கண்டிப்பாக விடுவிக்க வேண்டும் என பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் ஏற்கனவே விடுதலையான கைதிகள் நேருக்கு நேராக வலியுறுத்தியுள்ளனர். காசாவில் உள்ள கைதிகளின் குடும்பத்தினர் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் இணைந்து தி பிரிங் தெம் பேக் என்ற பெயரில் இஸ்ரேலில் 60 நாட்களுக்கும் மேலாக பிரச்சார இயக்கத்தை நடத்தி வருகின்றனர். அவர்களின் ஒரே கோரிக்கை ஹமாஸ் பிடியில் உள்ள கைதிகள் அனைவரையும் மீட்க வேண்டும் என்பதுதான். அதற்காக இஸ்ரேல் அரசு அரசியல் ரீதியாக எந்த தோல்விகளை சந்தித்தாலும் அது பற்றி கவலை கூடாது என்று கூறி வருகின்றனர். குறிப்பாக பாலஸ்தீனியர்கள் அனைவரையும் விடுவித்தால்தான் ஹமாஸ் பிடியில் உள்ளவர்களை மீட்க முடியும் என்றால் அதனையும் செய்ய வேண்டும் என்று கூறி வருகின்றனர். இவர்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் இல்லம், அலுவலகம், அந்நாட்டு இராணுவ தலைமையகம் உள்ளிட்ட பல முக்கிய இடங்கள் முன்பு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அண்மையில் விடுதலையான கைதிகள் மற்றும் சிறை வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் உறவினர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் போர் கேபினெட் அமைச்சர்களை சந்தித்து பேசினர். அப்போது ஒருவர் அனைத்து பாலஸ்தீனியர்களையும் விடுவித்தாவது ஹமாஸ் பிடியில் உள்ள இஸ்ரேல் கைதிகளை மீட்க வேண்டும் என்றார். மற்றொருவர் தனது காதலன் ஹமாஸ் பிடியில் உள்ளதாகவும் ஒவ்வொரு நாளும் மரணத்துடன் போராடி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் இது போன்ற கோரிக்கைகளை ஏற்க முடியாது என இஸ்ரேல் அரசு தரப்பில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அதிருப்தி ஏற்பட்டு பேச்சுவார்த்தை நடத்த சென்றவர்கள் வெளியேறியுள்ளனர். இதனை இஸ்ரேல் ஊடகங்களும் செய்திகளாக வெளியிட்டுள்ளன. இதனால் நெத்தன்யாகு பதவி விலக கோரி நடைபெறும் போராட்டங்கள் மேலும் தீவிரமடையும் என்றும் கூறப்படுகிறது.